வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். கோலாபாயா தேசிய பள்ளிக்கு 11,070 ரிங்கிட் விளையாட்டு உபகரண நிதி. துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தகவல். கோலாபாயா தேசிய பள்ளிக்கு விளையாட்டு உபகரண பொருட்களை வாங்குவதற்காக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சரும் சகாமா நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனேஸ்வரன் ராமராஜ் 11,070 ரிங்கிட் நிதியுதவி வழங்கவுள்ளதாக கூறினார். கோலாபாயா தேசிய பள்ளியின் போட்டி விளையாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த பின்னர் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிதி உதவி மாணவர்களின் விளையாட்டு திறன், ஒழுக்கம், ஆரோக்கியம் மற்றும் போட்டி திறனை மேம்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கல்வி, விளையாட்டு மற்றும் மாணவர் வளர்ச்சி சார்ந்த திட்டங்களுக்கு சகாமா நாடாளுமன்ற அலுவலகம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். போட்டி விளையாட்டை சிறப்பாக ஏற்று நடத்திய பள்ளி தலைமை ஆசிரியர், கம்புங்பாயா தலைவர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பை யுனேஸ்வரன் பாராட்டினார். மேலும் இப்போட்டி விளையாட்டிற்கு தனியார் நிறுவனங்களை ஆதரவாளர்களாக இணைத்துள்ள புதிய அணுகுமுறையையும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு அணிக்கும் ஆதரவாளர்களின் நிறுவன பெயர்களை சூட்டும் இந்த முயற்சி பள்ளி, சமூகம், தனியார் துறையும் இணையும் புதிய ஒத்துழைப்பை உருவாக்கியுள்ளதாக மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.